தேனி மாவட்டம் போடி மெட்டு மலைச்சாலையில் பழுதாகி நின்ற கனரக வாகனத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்திலிருந்து கிரானைட் கற்களை ஏற்றி கொண்டு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் ராஜகுமாரி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த 16 சக்கர கனரக வாகனம் ஒன்று இன்று அதிகாலை 7 மணி அளவில் பார்த்தோம்னா போடிமெட்டு மலைச்சாலையின் 2வது கொண்டைவெளுத்து வளைவில் திரும்ப முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக வாகனத்தில் ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த ராட்சத லாரி சாலையின் நடுவிலே பழுதாகி நின்றது. அந்த மலையின் சாலை குறுகிய சாலை என்பதால இருபுறமும் வாகனம் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால பார்த்தோம்னா இந்த அதிகாலையில பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவர்கள், அதே போல வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகணும்னு சொல்லலாம். கார் போன்ற சிறிய வாகனங்கள் மட்டுமே ஒரு வழி பாதையாக கடந்து சென்ற நிலையில பேருந்துகள் மற்றும் டிப்பர் லாரி அனைத்தும் மலைச்சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழலானது ஏற்பட்டது. அதே போல கேரளா நோக்கி சென்ற சுற்றுலா பயணிகளும் இந்த திடீர் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். இதனை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களும் அப்புறம் இந்த பிற டிப்பர் லாரி ஓட்டுநர் உதவியோட இந்த பழுதான லாரியை நீண்ட போராட்டத்துக்கு பிறகு சாலையோரம் பாதுகாப்பாக ஒரு வழியில நிறுத்தப்பட்டு ஒரு வழியாக போக்குவரத்து சரி செய்யப்பட்டு சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தற்போது போடிமெட்டு மலைச்சாலையில் போக்குவரத்து மீண்டும் சீரானது. நிவேதம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.